முன்னாள் அதிபர் நல்லையா தர்மவான் அவர்களையும் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று எனது வரவேற்புரையை ஆரம்பிக்கலாம் என்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற தேக பிரதேச செயலாளர் நாயகம் திருவாளர் அழகர் அவர்களை அழைக்கின்ற போது நேரில் சந்திக்கின்ற பிரதேச செயலர் அகிலன் அவர்களுக்கும் எங்களது தீவக வலய கல்வி பணிப்பாளர் ஞான சுந்தரன் சார் அவர்களுக்கும் எங்களது பாடசாலை புங்குடுதி மத்திய கல்லூரி அதிபர் வினோதன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பிரதேச சபை தலைவர் அசோக் குமார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் தலைவர் இளங்கோ செயலாளர் சார் கோபாலன் சார் அவர்களுக்கும் பொருளாளர் சண்மலிங்கம் வசந்தன் பத்மநாதன் அனைவருக்கும் இன்றைய விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய தீவகத்தின் பெயர் சொன்ன பல கல்விமான்கள், வர்த்தகர்கள், அறிஞர்கள் என பல நூற்றுக்கணக்கானவர்களை எங்கள் தீவுக்கு தந்த அந்த தீவகம் புங்குடுதீவு, அந்த புங்குடுதீவினுடைய அம்பலமான கலையரங்கத்தின் ஊடாக பல்வேறுபட்ட கலை சார்ந்த விடயங்களை வளர்த்தெடுக்கின்ற முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமூகம் சார்ந்த முயற்சிகள், அதாவது சமூகம் சார்ந்த சேவைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே அவருடைய சேவைகளானது பல நூற்றாண்டுகளை கடந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த இடத்திலே இறைவனை வேண்டி வாழ்த்தி பாலத்தை அமைத்திருந்தார்கள். அவ்வாறு ஒரு கட்டட கலைஞர், ஒரு பொறியியலாளரும் ஒரு ஒப்பந்தக்காரரும் அந்த பாலத்தை அமைத்திருந்தார்கள் என்றும் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் இன்று சுந்தரலிங்கம் ஐயா ஒரு விடயம் இங்கு குறிப்பிடப்பட்டு அவரால் இது உருவாக்கப்பட்டது என்றும் அங்கே தொடர்ச்சியாக 9 வருடங்களாக இந்த கலைமன்றம் இயங்கி வருகின்றது என்ற விடயங்களையும் தலைவர் மற்றும் இந்த பெரியோர்களுக்கும் சபையோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உரை லிஸ்டில் நான் இல்லை. இந்த ஓய்நிலை பேராசிரியர் குபதாசன் சார் அவர்கள் நீ பேசுகிற இதை அவங்க பேசுகிறது கை வந்துருக்காங்க. நான் இந்த மண்ணில் வந்து இதே மாநில வெள்ளத்தில் வெடியடிச்சு விளையாடி
பக்கத்தில் இருக்கிற கணேச மகா வித்தியாலயத்தில் முந்தைய கணேச வித்தியாசாலை கணேச வித்தியாசாலையில் ஆரம்ப கல்வி படித்து பின்னர் மகாவித்யா பாலத்தை அமைத்திருந்தார்கள். அவ்வாறு ஒரு கட்டட ஒரு பொறியியலாளரும் ஒரு ஒப்பந்தக்காரரும் இருந்த அந்த பாலத்தை அமைத்திருந்தார்கள் என்றும் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் இன்று சுந்தரலிங்கம் ஐயா ஒரு விடயம் இங்கு குறிப்பிடப்பட்டு அவரால் இது உருவாக்கப்பட்டது என்றும் அங்கே தொடர்ச்சியாக 9 வருடங்களாக இந்த கலைமன்றம் இயங்கி வருகின்றது என்ற விடயங்களையும் தலைவர் மற்றும் இதேமானியில் வெள்ளத்தில் வெடியடிச்சு விளையாடி பக்கத்தில் இருக்கிற கணேச மகா வித்தியாலயத்தில் முந்தைய கணேச வித்தியாசாலை கணேச வித்தியாசாலையில் ஆரம்ப கல்வி படித்து பின்னர் மகாவித்யா எங்கள் பிரதிநிதி செயலர் அகிலன் அவர்களுக்கும் எங்களது தீவக வலய கல்வி பணிப்பாளர் ஞான சுந்தரன் சார் அவர்களுக்கும் எங்களது பாடசாலை புங்குடுதி மத்திய கல்லூரி அதிபர் வினோதன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பிரதேச சபை தலைவர் அசோக் குமார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் தலைவர் இளங்கோ செயலாளர் சார் கோபால் சார் அவர்களுக்கும் பொருளாளர் சண்மலிங்கம் வசந்தன் பத்மநாதன் அனைவருக்கும் இன்றைய விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த அசைவுகளை மிக சிறப்பான முறையிலே வெளிக்கொண்டு வந்து இந்த நேரத்திலே உங்களுக்கு விருந்தளித்திருந்தார்கள். இந்த வகையிலே தொடர்ந்தும் இனிவரும் காலங்களிலும் இந்த அன்பு செல்வங்களுக்கான இந்த நடன நிகழ்வுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளை இங்கே ஒழுங்கமைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கலை பெருமன்றத்தினர். எனவே அன்பான பெற்றோர்களே, அன்பான உறவுகளே, இனிவரும் காலங்களிலும் சிறப்பான முறையிலே இந்த இயலிசை நாடகங்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு கணமாக எங்களுடைய அம்பலவான கலையரங்கம் இந்த பெரும் கலைஞர் மாநிலம் சிறப்பான முறையிலே இயங்கி வருகின்றது. உங்களுடைய ஆதரவையும் இந்த நேரத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய பேரணி பிரதேச செயலாளர் அவர்களினால் இந்த மாணவ செல்வங்களுக்கான அன்பு பரிசுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த அன்பு செல்வங்களுக்கான இங்கே புகைப்படம் எடுக்கும் நிகழ்வும் தற்பொழுது நடைபெற இருப்பதால்